ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் உப்பு சீடை. சீடை செய்யணும்னாலே ஒரு சில பேருக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும். ஏன்னா எண்ணெயில் போட்டதும் சில நேரத்தில் வெடிச்சிடும். அப்படி வெடிக்காம மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக சூப்பராக நம்மளுக்கு உப்பு சீடை செய்கிறதுக்கு நான் உங்களுக்கு 2 விதமான டிப்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இந்த உப்பு சீடை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். 1 கப்பு போல் ரெடிமேட் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கோங்க. மாவில் இருக்க ஈரப்பதம் போகணும், அதுக்காக தான் நம்ம வறுத்து எடுக்கிறோம். நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, இல்லை நம்ம வீட்லேயே அரைக்கிற அரிசி மாவு இருந்தாலும் சரி, பலகாரம் செய்யறதுக்கு முன்னாடி இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. மாவு சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா இறுக்கமாக இருக்கும் ஈரப்பதத்தோட. இது மாதிரி வறுத்த பிறகு பார்த்தீங்கன்னா மாவு நல்லா லூஸ் ஆகிடும். இப்போ இதை ஆற வச்சுட்டு இது மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம உளுத்தம் பருப்பு, அதாவது வெள்ளை உளுத்தம் பருப்பை இது மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாகவே வறுத்து எடுத்துக்கிறேன். ஆனால் இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதையும் சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா உளுந்து சரியாக அரைப்படாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் திரியாக இருக்கும். அதனால் அதையும் சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் போல் உப்பு, 2 டீஸ்பூன் போல் தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணெய் எடுத்துக்கிறேன். வெண்ணெயை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா இதை செய்யறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருங்க. வெண்ணெய் சேர்க்கறதுனால இந்த உப்பு சீடை பார்த்தீங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இல்லை உங்களுக்கு ஃபுல்லாக கிறிஸ்பியாகவே வேணும்னா வெண்ணெய்க்கு பதிலாக எண்ணெயை சூடு பண்ணி ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல மாவை தேய்ச்சா மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்து பிசைஞ்சிடாதீங்க. சப்போஸ் அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு சீடை எண்ணெயில் போட்டதும் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலக்கலாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்தே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவை ரொம்ப டைட்டாக பிசைறதுனால என்ன ஆகும்னா சீடை ரொம்ப ஹார்டாயிடும், நம்மளால கடிக்கவே முடியாது. அதே மாதிரி ரொம்ப இலைகளாக பிசைறதுனால என்ன ஆகும்னா எண்ணெயில் போட்டதும் ஒன்று பிரிஞ்சிடும், இல்லைன்னா அதிகமாக எண்ணெய் குடிச்சிடும். அதனால இந்த அளவுக்கு பக்குவத்தில் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த உப்பு சீடையில் பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு 2மே சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு எள்ளு வேண்டான்ற பட்சத்தில் சீரகம் கூட உள்ளங்கையால் நுணுக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தாங்க எனக்கு தேவைப்பட்டிருக்கு. அதுலேயே கொஞ்சம் மீதமும் இருக்குது. சீடை வெடிக்காமல் இருக்க நான் சொல்ல போகிற ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரோ இல்லைனா காட்டன் கிளாத்தோ இருந்ததுன்னா நம்ம சீடைக்கு மாவை உருட்டி வைக்கும் போது இந்த மாதிரி பேப்பரையோ இல்லை துணிலையோ வச்சுட்டிங்கன்னா அந்த மாவில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஈரப்பதம் எல்லாமே இந்த துணிலையோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லேயோ அப்சர்வ் ஆகிட்டு நம்ம எண்ணெயில் போட்டதும் வெடிக்காமல் இருக்கும். 2வது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாவை உருட்டும் போது இந்த மாதிரி 3 விரல் வச்சு நீங்கள் உருட்டுங்க. இல்லை 2 கை யூஸ் பண்ணாலும் ரஃப்பாக தான் நீங்கள் உருட்டணும். மேலே ஷைனிங்காக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வெடிப்பு இருக்கிற மாதிரி உருட்டினீங்கன்னா எண்ணெயில் போட்டதும் மேலே இருக்கிற மாவு மட்டும் வேகாமல் உள்ளேயும் நல்லா டீப்பாக உள்ளே போய் வேகும். வேகாமல் இருக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு வெடிக்கிறது. அதனால் மாவை ரொம்ப ஷைனிங்காக உருட்டாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா மாவுலேயுமே வெடிப்பு இருக்கிற மாதிரி தான் நான் உருட்டியிருக்கேன். இப்போ நம்ம டிஷ்யூ பேப்பரில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், அதில் இருக்க எல்லா மாவில் இருக்கிறதோட அச்சும் உங்களுக்கு தெரியும் அந்த ஈரப்பதம். இதே மாதிரி தான் நீங்கள் காட்டன் கிளாத்தில் வச்சாலும் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட வெடிக்காது. நான் உங்களுக்கு எண்ணெயில் பொரிச்சு காட்டுறேன். பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெயில் சேர்க்கும் போது எப்போவும் நான் சொல்கிறது தான், ஓரத்துலேருந்து சேருங்க. சென்டரில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக எண்ணெய் மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு வேகும். இல்லைனா மேலே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிட்டு மாவு உள்ளே வேகாது. போட்டதும் திருப்பாமல் ஒரு 10 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் லேசாக திருப்பிக்கோங்க. இந்த சலசலப்பெல்லாம் கம்மியாகணும். அப்போ தான் மாவு ஃபுல்லாக வேகும். பாருங்கள், கொஞ்சம் கூட வெடிப்பே வரல. நான் சொன்ன இந்த 2 டிப்பை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி வெடிப்பு வராமல் சூப்பரான சீடை கிடைக்கும். வர கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு பக்குவத்தில் வந்தோடனே நான் எடுத்துடுறேன். வெண்ணெய் சேர்க்காம எண்ணெய் சேர்த்து செய்கிறதும் நான் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அதோட லிங்க்கும் நான் அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள், 1 கப்பு பச்சரிசி மாவுக்கு எனக்கு இந்த அளவுக்கு சீடை வந்திருக்குங்க. இப்போ எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு கிராக் தெரியும்னு நினைக்கிறேன். இது வழியாக தான் உள் மாவு நல்லா வேகும். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. நான் சொன்ன டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.